Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். Transformation of an equations, right? So transformations of an equation. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னன்னா, ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை வச்சுட்டு இதை நம்ம இன்னொரு ஈக்குவேஷனா சேஞ்ச் பண்ணி எழுத போறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் என் ஈக்குவேஷன். ஓகே, இது பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை எப்படி மேம் இதை வச்சுட்டே நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் எழுதலாம்னா இதுவே ஈக்குவேஷன் தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அப்படி கிடையாது. ஒரு ஈக்குவேஷன் பாலினாமியல் ஈக்குவேஷனை நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரூட்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த ரூட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த ஈக்குவேஷனோட வேரியபிள் தான் ரூட்ஸ். ஸோ நம்ம அதை தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் x² - 2x + 3 = 0 இந்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் அப்படிங்கிறது யாரு? இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் அப்படின்னா x1, x2, ரைட்? ஸோ இந்த x1 அண்ட் x2 இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம ரூட்ஸ்ன்னு சொல்ல போறோம். ஸோ அந்த x1, x2 ஏன் நம்ம x1, x2ன்னு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ தான், பட் ரெண்டு வேல்யூ வர்றதுனால நம்ம x1, x2ன்னு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறோம். பட் நம்ம ஃபைனலா கண்டுபிடிக்கிற வேல்யூ, இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்காக கண்டுபிடிக்கிற வேல்யூ அப்படின்னா என்னன்னா x தான், ரைட்? ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ தான் இந்த x1, x2 அப்படின்னு நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு கிடைக்கிற ரூட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ். ஸோ அப்போ கண்டிப்பா ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்குன்னா அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்குன்னா ரூட்ஸ்ன்னு கண்டிப்பா இருக்கும், ரைட்? ஸோ அந்த ரூட்ஸை வச்சுட்டு தான் இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்னொரு மாதிரி ஈக்குவேஷனா சேஞ்ச் பண்ணி எழுத போறோம். ஒரு அனதர் ஈக்குவேஷன் ஒன்று கொண்டு வர போறோம். ஸோ அதுதான் இந்த டாபிக்ல உள்ள ஒர்க்கே. ஸோ இதுல என்னன்னா, கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டா இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதுங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதுங்க அப்படின்னா ஜென்ரலாக எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன், ஒரு சில டைப், ஒரு சில மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன், எனி பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டு டிரான்ஸ்ஃபார்ம் த கிவன் ஈக்குவேஷன், அதாவது ஒரு ஈக்குவேஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா இன்னொரு ஈக்குவேஷனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா we need relation between roots of given equation. கொடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த ரூட்ஸுக்குன்னு ஒரு சில ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் நமக்கு தேவையான ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வர போறோம். அதாவது ரூட்ஸை வச்சு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, ரைட்? ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான ஈக்குவேஷன். ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ரூட்ஸ் வித் சைன் சேஞ்ச்டு. அதாவது உங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் அப்படின்னா யாருன்னா எக்ஸ். ஸோ இதில் எக்ஸ் எத்தனை எக்ஸ் கிடைக்கும்னா 5x கிடைக்கும். ஓகேங்களா? 5 டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடைக்கும், ரைட்? ஸோ 5 வேல்யூ இதுக்கான ரூட்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் டோட்டலாக 5 ரூட்ஸு. அந்த 5 ரூட்ஸுமே எதோட வேல்யூ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான். ஓகே? ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரூட் அப்படின்றவர் யாரு? எக்ஸ், ரைட்? ஸோ இந்த எக்ஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸுக்கு சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு பேரு தான் ரூட்ஸ் வித் சைன் சேஞ்ச்டு. ஸோ நம்ம இந்த எக்ஸுக்கு அப்படியே நம்ம பாசிட்டிவா இருக்க எக்ஸை நெகட்டிவ் எக்ஸா மாத்தி போட்டு எழுதும் போது கிடைக்கிற ஈக்குவேஷன் என்னவோ அதுதான் ரெக்கார்டு ஈக்குவேஷன், ரைட்? ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் டைப். ஸோ ரூட்ஸ் வித் சைன் சேஞ்ச்டு. செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, ரூட்ஸ் மல்டிப்ளைடு பை எ கிவன் நம்பர். ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ரூட்ஸ் இருக்கும், அந்த நம்பரால அந்த ரூட்ஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் தான் இது. ஸோ ஒவ்வொரு டைப்பும் நம்ம ஒவ்வொரு டைப் வித் எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஸோ இதுல மொத்தம் 5 டைப் இருக்கு. ஒன்று ரூட்ஸ் வித் சைன் சேஞ்ச், ரெண்டாவது ரூட்ஸ் மல்டிப்ளைடு பை எ கிவன் நம்பர், தேர்ட் ஒன் ரூட்ஸ் ஆர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ரூட்ஸை நம்ம என்ன பண்ண போறோம்? ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி ஸோ அதுல இருந்து என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் தென் டிமினிஷ் த ரூட்ஸ் அண்ட் ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்றது ரூட்ஸ் வித் சைன் சேஞ்ச்டு. ஓகே?
ஸோ என்ன பண்ண போறோம்னா ரூட்ஸை சைன் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிடைக்கிற ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரூட்ஸ் வித் சைன் சேஞ்ச் இருக்கான டைப். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் an ஈக்குவேஷன் இன்டு அனதர் ஈக்குவேஷன், அதாவது என்ன பண்ண போறோம்னா ஒரு ஈக்குவேஷனை இன்னொரு ஈக்குவேஷனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். whose roots are negative of the roots, அதனுடைய ரூட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். ஒரு ரூட்ஸை எப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எப்படி இன்னொரு ஈக்குவேஷனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம்னா அதனுடைய ரூட்ஸை பொறுத்து தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ அந்த ரூட்ஸை எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஆஃப் த ரூட்ஸா மாத்திக்கிறீங்க, ரைட்? ஸோ ரீப்ளேஸ் எக்ஸ் ஆஸ் மைனஸ் எக்ஸ் இன் த கிவன் ஈக்குவேஷன். என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க பாலினாமியல் ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க, ரைட்? ஸோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு கிடைக்கிற ஈக்குவேஷன் தான் இந்த ரூட்ஸ் வித் சைன் சேஞ்ச் டைப்பை நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன். ஸோ அதுதான் சொல்யூஷன் ஆஃப் தி ப்ராப்ளம், ரைட்? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் whose roots are the roots of this one. ஓகேங்களா? என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ரூட்ஸ் வித் சைன் சேஞ்ச்டு அந்த மெத்தட்ல கண்டுபிடிக்க போறோம். ரூட்ஸ் ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் வித் சைன் சேஞ்ச்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் அப்படிங்கிறது யாரு? ரூட்ஸ் ஆஃப் தி கிவன் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் என்னங்க? எக்ஸ் பவர் 5 minus 6 into x power 4 plus 11 into x cube minus 7 into x square plus 5x minus 2 equal to 0. This is the equation number 1, right? So in the equation ka roots of 1, root of the equation 1 of the equation கான root அப்படின்றது யாருன்னா is x. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன மெத்தட் என்ன டைப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ரூட்ஸ் வித் சைன் சேஞ்ச், ரைட்? ஸோ ரூட்ஸ் வித் சைன் சேஞ்சுனா எக்ஸுக்கு பதிலாக நீங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணோம்? மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 5 minus 6 into minus x the whole power 4 plus 11 into minus x the whole cube minus 7 into minus x the whole square plus 5 into minus x minus 2 equal to 0. ஓகேங்களா? ஸோ இப்போ x power minus x power 5 x power 5 ஆயிடும். மைனஸை 5 times மல்டிப்ளை பண்ணா ஸோ ஆன் நம்பர் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறது மைனஸ் எக்ஸ் பவர் 5. ஓகேங்களா? ஸோ இங்கே ஈவன் நம்பர் பவரில் இருக்க வேல்யூ ஈவன் நம்பர். ஸோ மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 4 ஈவன் நம்பராக இருக்கும் போது பிளஸ் எக்ஸ் பவர் 4. அப்போ இங்கே இருக்க மைனஸ் 6 எக்ஸ் பவர் 4 அப்படியே தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கியூப் வரும்போது பவரில் ஆன் நம்பர் நெகட்டிவ் கியூபில் வரும்போது மைனஸ் தான் வரும். ஸோ மைனஸ் 11 எக்ஸ் பவர் 3. ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்கொயர், ஸோ மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான், எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும். ஸோ மைனஸ் முன்னாடி இருக்க மைனஸ் அப்படியே இருக்கும். மைனஸ் 7 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ் இதோட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5x. ஸோ இங்கே மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். என்னன்னா இதில் உள்ள ஒவ்வொரு டேர்ம்லையுமே பாருங்க எல்லாமே நெகட்டிவாக இருக்கு. ஸோ அந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸால மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பை மைனஸ். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் பவர் 5 plus 6 into x power 4 plus 11 into x cube plus 7 into x square plus 5x plus 2 equal to 0. This is the required equation of the given problem. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்ன? ஒரு பாலினாமியல்
ஆர்டர் வந்து டிகிரி வந்து 5 ரைட் டிகிரி 5 டிகிரி உடைய ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் அப்படின்றத நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி எழுதும் போது ரூட்ஸ் வந்து எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் -x அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஈக்குவேஷன் ஸோ எல்லாம் எந்த ஒரு டேர்மே மைனஸாக இருந்துட்டாலுமே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸில் இருக்குன்னா அந்த ஹோல் ஈக்குவேஷனே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும் போது கிடைக்கிற ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு ரூட்ஸ் வித் சைன் சேஞ்சுன்றதை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன். திஸ் இஸ் த ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி கிவன் ப்ராப்ளம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் அன் ஈக்குவேஷனில் நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரூட்ஸ் வந்து மல்டிப்ளை பை அ கிவன் நம்பர். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த இன்னொரு ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூட்ஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க, மல்டிப்ளை பை ஏ கிவன் நம்பர். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்கலாம், இல்லை கொடுக்காம அதுலேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி அந்த நம்பரால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரொசீஜரில் ஒரு ஈக்குவேஷனில் ஒரு நம்பரால் அந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபைனலாக அந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும், ஸோ ஃபைனலாக கிடைக்கிற அந்த ஈக்குவேஷன் என்ன எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி அந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்திருப்போம். இல்லை அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி நம்பர் வரணும். இப்போ எக்ஸ் ஒரு ஹையர் டிகிரி ஈக்குவேஷன் கொடுக்கும் போது ஹையர் டிகிரி ஈக்குவேஷனோட அந்த ஹையர் டிகிரிக்கு ப்ரீவியஸாக கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்க மாதிரி வரலாம், இல்லை 2 இருக்க மாதிரி கொண்டு வாங்க, இல்லை ஃப்ராக்ஷனலாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் வந்து ஃப்ராக்ஷனில் இருந்தது அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரணும், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதே ஈக்குவேஷன் தான் பட் அந்த ஃப்ராக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் நம்ம இண்டிஜராக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும். இந்த மாதிரி கொஷின்லாம் கொடுக்கும்போது நம்ம ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, m டைம்ஸ் த ரூட்ஸ் ஆஃப் தி given equation. to find an equation ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் whose roots are m times, அதனுடைய ரூட்ஸ் எல்லாம் m டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி given ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்படின்னா 1 அதாவது ஹையர் டிகிரியாக இருக்கும் போது 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஹையர் டிகிரி ஈக்குவேஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு டேர்மை 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம், செகண்ட் டேர்மை எம்மால் மல்டிப்ளை பண்ணோம். எம் மீன்ஸ் கிவன் நம்பர் ஆர் ரூட்ஸ், ஓகேங்களா. ஸோ எம்மால் மல்டிப்ளை பண்ணோம், அடுத்த டேர்ம் எம் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணோம், அடுத்த டேர்ம் எம் கியூபால் மல்டிப்ளை பண்ணோம், லைக் வைஸ், ஓகேங்களா. ஸோ இப்போது ரூட்ஸ் வந்து இப்போ அதனுடைய டிகிரி ரூட்ஸ் வந்து இப்போ ஈக்குவேஷன் வந்து கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்தால் இதுக்கு ரூட்ஸ் வந்து 3 ரூட்ஸ் ரைட். ஸோ 3 ரூட்ஸாக இருக்கும் போது உங்களுக்கு எப்படி ரூட்ஸ் வந்து 3 அப்படிங்கும் போது என்னென்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 எம் எம் ஸ்கொயர் எம் கியூப் இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். எப்போ கியூபிக் ரூட்ஸாக இருந்தால் பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா உங்களுக்கு டிகிரி என்னமா இருக்கும் 4. அப்போ அந்த ரூட்ஸை நம்ம 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ 1 எம் ஸ்கொயர் எம் கியூப் அண்ட் தென் m பவர் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஹையர் டிகிரியாக இருந்தால் 1ஆல் ஸ்டார்ட் பண்ணி மல்டிப்ளை த செகண்ட் டேர்ம் வந்து m அண்ட் தென் தேர்ட் டேர்ம் m ஸ்கொயர் லைக் வைஸ், ஓகேங்களா. ஃபோர்த் டேர்மாக இருந்ததுன்னா m கியூப், ஃபிஃப்த் டேர்ம் இருந்தால் m பவர் 4 இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகணும். இதில் நமக்கு அந்த ஈக்குவேஷனில் ஏதாவது டேர்ம் மிஸ்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருந்திருக்கும் 0வாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்ம் த ஈக்குவேஷன் given equation, what is the given equation, 3x cube plus 4 into x square plus 5 into x minus 6 equal to 0. இது வந்து given equation, ஓகேங்களா. 3x cube plus 4x square plus 5x minus 6ங்கிறது given equation.
into 1 which the coefficient என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் அதாவது எந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூபுக்கான கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்னன்னு கிடைக்கணுமா 1ன்னு வரணும் யூனிட்டி ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸ் கியூபுக்கான கோஎஃபிஷியன்ட் 1ன்னு கொண்டு வரணும் மற்ற கோஎஃபிஷியன்ட்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் இன்டெக்ரல் ஸோ அதுக்கப்புறம் இதை 1ன்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் மீதி என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை அப்படியே நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன் ரைட் ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பை கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் multiplied the coefficients x cube x square x and a constant term ஓகேங்களா and constant term so multiplied by 1 3 ஏன்னா இந்த வேல்யூ நமக்கு வந்து என்ன ஆகணும்னா யூனிட்டி ஆகணும் அப்படின்னா இந்த நம்பரால் நீங்கள் மற்ற டேர்ம் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம் 1 3 ஸ்கொயர் அண்ட் 3 கியூப் ஓகேங்களா ஸோ 4 டேர்ம் தான் போட முடியும் ஏன்னா இது கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்தால் 3 ஸ்கொயர் 3 கியூபோட ஸ்டாப் பண்ணிப்போம் ரைட் ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷன் 1 பிகம் 3 into 1 into x cube plus 4 into 3 into x square ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் x cube கோஎஃபிஷியன்ட் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க அடுத்து x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க ப்ளஸ் 5 into 3 ஸ்கொயர் ஓகேங்களா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க மைனஸ் 6 into x 3 cube ஓகேங்களா which is equal to 0 right ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ணியாச்சு as a procedure ஓகே அண்ட் தென் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் நம்ம யூனிட்டியாக கொண்டு வரணும்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கணும் 3ஆல் டிவைட் பண்ணணும்னா இது யூனிட்டியாக மாறிடும் இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 m ஸ்கொயர் m கியூப் அந்த ஃபார்மேட்டில் மல்டிப்ளை பண்ணுங்கள் அண்ட் தென் டிவைட் அதாவது எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1 வரணுன்றதுனால இந்த கோஎஃபிஷியன்ட் 3 வந்து 1ஆ எப்போ மாறும்னா இந்த ஹோல் ஈக்குவேஷனும் 3ஆல் டிவைட் பண்ணும் போது இந்த 3 வந்து 1ஆ மாறும் ஓகேங்களா ஸோ டிவைடட் பை 3 ஓகேங்களா டிவைடட் பை 3 இந்த ஹோல் ஈக்குவேஷனும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டேர்மையும் நம்ம என்ன பண்ணுவோம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஸோ 3 by 3 into 1 into x cube plus 4 into 3 divided by 3 into x square plus 5 into 3 square divided by 3 into x minus 6 into 3 cube divided by 3 which is equal to 0 right so இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ஒரு 3 கேன்சல் பண்ணலாம் இங்கே 2 3 இருக்கா ஸோ ஒரு 3 கேன்சல் பண்ணுங்க இங்கே 2 ரிமைனிங் இருக்கும் ஓகே ஸோ இப்போ எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு 1x cube right plus 4 into x square plus 5 3s are 15 into x minus 3 square 9 into 6 9 into 6 54 which is equal to 0 this is the required equation of the given equation using roots multiplied by a given number so இந்த மெத்தட் இந்த டைப்ல நம்ம போட்டிருக்க ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா given equation ஒரு cubic equation ஓகேங்களா ஸோ cubic equation அப்படிங்கும் போது நீங்கள் வந்து என்ன டேர்மால மல்டிப்ளை பண்ணணும்னா 1 m ஸ்கொயர் m கியூபால மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 3 அப்படின்றது 1ன்னு கிடைக்கணும் ஸோ 1ன்னு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிடணும் ஸோ 3ஆல் ஹோல் ஈக்குவேஷனே டிவைட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டேர்மையும் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஸோ ஒவ்வொரு டேர்மை டிவைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம் எடுத்து எழுதும் போது ஆன்சரில் நமக்கு எக்ஸ் கியூபுக்கான கோஎஃபிஷியன்ட் 1ஆக இருக்கணும் ரைட்
ஸோ இதுதான் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, கேட்டிருக்க கொஸ்டின் into 1 in which the coefficient of x cube, x cubeக்கான கோஎஃபிஷியன்ட் 1ஆ இருக்கணும், யூனிட்டியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மற்ற கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அதாவது இதுல இருந்து கிடைச்ச வேல்யூஸ். ஓகே, ஸோ ஆனால் கண்டிஷன் என்ன, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் யூனிட்டியா இருக்கணும். ரூட்ஸ் மல்டிப்ளைட் பை எ கிவன் நம்பர். ஸோ இதில் ப்ராப்ளம் வந்து ரிமூவ் த ஃப்ராக்ஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃப்ரம் 2x cube plus 3 by 2x square minus 1 by 8 into x minus 3 by 16 equal to 0. ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இன்னொரு ஈக்குவேஷன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன டைப்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்க போறோம்னா, ரூட்ஸ் மல்டிப்ளைட் பை எ கிவன் நம்பர். ஸோ ஒரு நம்பரால நம்ம இதை மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டா இருக்கா, தட் மீன்ஸ் ஈக்குவேஷன் வந்து கியூப் ஹையர் டிகிரி என்னன்னு பாருங்க. ஸோ ஹையர் டிகிரி வந்து எக்ஸ் கியூபு, இதுக்கு அடுத்த டிகிரி எக்ஸ் ஸ்கொயரு, அப்புறம் எக்ஸ், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இது கரெக்டாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் இஸ் கம்ப்ளீட் ஈக்குவேஷன், ரைட்? ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் கியூபு, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ், கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட் ஈக்குவேஷன், ரைட்? ஸோ இந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? ஸோ அந்த நம்பர் நம்ம எம்னு காமனா எடுத்துட்டு அந்த எம் என்னவா இருக்குங்கிறதும் கண்டுபிடிக்கலாம். இல்லை ஒரு சில ப்ராப்ளத்தில் எம் வந்து ஈஸியாக இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் போதும், இந்த ஈக்குவேஷன் நமக்கு தேவையான ரெக்கார்டு ஈக்குவேஷன் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் வந்து ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃப்ராக்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ல கொஸ்டினை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை நம்ம இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்டுக்கு மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ப்ராப்ளம் வந்தது, இந்த டைப்ல ப்ராப்ளம் வந்தால் ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபைனலாக ப்ராப்ளத்தில் உள்ள எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் இண்டிஜராக கொண்டு வர போகிறோம். ஸோ இது ரெண்டு தான் மெயின் கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்? அது இல்லாமல் இவங்களாம் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிமூவ் த ஃப்ராக்ஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃப்ரம் திஸ் ஒன். அந்த ஹையர் டிகிரி வந்து எப்பவுமே யூனிட்டியாக கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? உங்களோட ஆப்ஷனை பொறுத்து இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபைனலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சொன்னது என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ராக்ஷனல் கோஎஃபிஷியன்ட்டா நம்ம இன்டிஜராக மாற்ற போகிறோம், ரைட்? ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளம் cubic equation. ஓகேங்களா? ஸோ given equation is 2x cube plus 3 by 2 into x square minus 1 by 8 into x minus 3 by 16 equal to 0. ஸோ இதுதான் given equation. இதில் கோஎஃபிஷியன்ட் வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டா அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? கம்ப்ளீட் ஈக்குவேஷன், ரைட்? ஸோ இந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, ஹையர் டிகிரிக்கு எப்பவுமே 1 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அடுத்தடுத்து உள்ள வேல்யூக்கு எல்லாம் எம், எம் ஸ்கொயர், எம் கியூப் அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பை த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எதால மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் கியூபுக்கு கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு எம்மால் மல்டிப்ளை பண்ணுறீங்க, எக்ஸுக்கு எம் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணோம், அண்ட் தென் கான்ஸ்டன்ட் டேர்முக்கு எம் கியூபால் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணும்போது 2 into 1 into x cube plus 3 by 2 into m into x square minus 1 by 8 into m square into x. ஓகேங்களா? அடுத்து மைனஸ் m cube into 3 by 16 which is equal to 0. ஸோ நம்மளோட ப்ரொசீஜர் படி ரூட்ஸ் வந்து மல்டிப்ளைடு பை எ கிவன் நம்பர். ஸோ ஒரு நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னன்னா, இந்த நம்பர் நம்ம காமனாக எம்னு எடுத்திருக்கோம். ஸோ அந்த எம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எம் என்னன்னு தெரியாது. ஸோ எம்மை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதில் பாருங்க, எம் வந்து என்னவா இருந்தால் இந்த ஃப்ராக்ஷன் இண்டிஜராக மாறும் அப்படி யோசிங்க. ஸோ எம்முக்கு
2 கொடுத்தோம்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே இண்டிஜராக மாறிடுது. ஸோ இங்கே 2 கொடுத்தீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் 4 ஆகும். 4 டிவைடட் பை 8 ரிமைனிங் இங்கே என்ன வரும் 2 வரும். ஸோ அப்போ இங்கே உள்ள ஃப்ராக்ஷன் நம்பர் இண்டிஜராக மாறல. ஸோ அப்போ எம்முக்கு கொடுக்குற 2 கரெக்டு தானா அப்படின்னு யோசிச்சா 2 கொடுத்தா இங்கே 2 கொடுத்தா இங்கே 2 கொடுக்கும் போது வரல, ஃப்ராக்ஷனே தான் வருது. ஸோ 2க்கு அடுத்து 2 ஸ்கொயர் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ எம்மோட வேல்யூ 2 ஸ்கொயர் கொடுத்து பார்க்கலாம். இங்கே 2 ஸ்கொயர் கொடுத்தீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, ஒரு 2 கேன்சல் ஆகிடும். ஓகே, இங்கே 2 ஸ்கொயர் கொடுக்கும் போது 2 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், அப்போ 2 பவர் 4. 2 பவர் 4 மீன்ஸ் 16 வேல்யூ வரும். 16ம் 8 டிவைட் பண்ணும் போது கண்டிப்பாக ஃப்ராக்ஷன் ரிமூவ் ஆகிடுது, இண்டிஜராக கிடைக்கும். இங்கே 2 ஸ்கொயர் கொடுக்கும் போது 2 பவர் 6 ஆகுது. ஸோ இது 2 பவர் 4, இது 2 பவர் 6. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஃப்ராக்ஷன் வந்து ரிமூவ் ஆகிடுது இல்லைங்களா? ஸோ இப்படி தான் நம்ம எம்மோட வேல்யூ எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எம்மோட வேல்யூ 2 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால ஃப்ராக்ஷனாக கொண்டு வர முடியல. ஸோ போட்டு m ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்டு. ஓகேங்களா? ஸோ எம்மோட வேல்யூ நான் 2 ஸ்கொயர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3/2 இன்ட்டு எம்மோட வேல்யூ 2 ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/8 இன்ட்டு 2 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் m ஸ்கொயர். ஓகேங்களா? இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் த ஹோல் கியூப் இன்ட்டு 3/16 which is equal to 0. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா எப்படி எழுதியிருக்கோன்னா? ஸோ 2 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ் கியூபு 1 இன்ட்டு எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் இன்ட்டு எம் கியூபுங்கிறது ஒரிஜினலாக ப்ராப்ளத்தில் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர். ஸோ அதில் எம்முக்கு எம் ஸ்கொயருக்கு எம் கியூபுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா இந்த ஃப்ராக்ஷன் வந்து இண்டிஜராக மாறுங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ எம்முக்கு நான் 2 ஸ்கொயர் கொடுத்தேன் அப்படின்னா கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா இங்கே ஒரு 2, இங்கே 2 2ல் ஒரு 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 பவர் அதாவது 8, இங்கே 2 பவர், இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 2 1s are 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 2 3 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 8 இன்ட்டு 2 பவர் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 பவர் 6. ஸோ 2 பவர் 6 டிவைடட் பை 16 இன்ட்டு 3 which is equal to 0. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. இது வந்து 2 கியூபோட வேல்யூ. ஓகேங்களா? 2 கியூப் இங்கே வந்து இது எப்படி எழுதிக்கலாம் 2 கியூப்னு எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே 3 2 இருக்கு, இங்கே 4ல் ரிமைனிங் 1 இருக்கும், கேன்சல் பண்ணால் இதில் 2 இருக்கும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 2s are 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ரிமைனிங் ஒரே ஒரு 2 தான். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் இங்கே 2 ஸ்கொயர் வேல்யூ 4 4 3s are 12. ஸோ மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம ஹையர் டிகிரியோட கோஎஃபிஷியண்ட்டை 1ன்னு கொண்டு வரணும். ஸோ டிவைடட் பை 2, இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 2வால் டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை 2 திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் 2வால் இந்த ஹோல் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த ரெக்வயர்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஃப்ராக்ஷனாக இருக்க கோஎஃபிஷியண்ட்டை நம்ம இண்டிஜராக மாற்றி கொண்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லை, ஹையர் டிகிரியோட வேல்யூ அதை கோஎஃபிஷியன்ட் வந்து 1ஆ மாற்றி கொண்டு வந்திருக்கோம் இந்த ஈக்குவேஷனில். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு இவ்வளோதான். இதில் ரூட்ஸ் வந்து என்ன மெத்தடில் நீங்கள் வந்து இன்னொரு ஈக்குவேஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ரிமூவல் த ஃப்ராக்ஷனல் அப்படிங்கும் போது எப்பவும் போல் 1 எம் ஸ்கொயர் எம் கியூப் அந்த டைப்பில் போட்டுட்டு ஃபைனலாக அந்த எம்முக்கு என்ன கொடுத்தா இண்டிஜராக மாறுங்கிறத நம்ம யோசிச்சு போடணும். ஸோ ஃபார் திஸ் ப்ராப்ளம் டிரான்ஸ்ஃபார்ம் த ஈக்குவேஷன். இதே போல் இன்னொரு ஈக்குவேஷன் இதே டிகிரியில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்? ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் த ஈக்குவேஷன். திஸ் ஈக்குவேஷன் 3x power 4 minus 5/2 x cube plus 7/6 into x square minus x plus 7/18 equal to 0. Right?
ஸோ இன்டூ அனதர் ஈக்குவேஷன், இதே டிகிரியில் நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுத போகிறோம் வித் இன்டெக்ரல் கோஎஃபிஷியன்ட். தட் மீன்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஃப்ராக்ஷனல் கோஎஃபிஷியன்ட், நீங்கள் மாற்றி எழுத போகிறது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுத போகிற ஈக்குவேஷன் வந்து இன்டெக்ரல் கோஎஃபிஷியண்ட்டாக எழுதணும். ஓகே, அண்ட் ஃபார் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் யூனிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியண்ட்டாக நம்ம 1ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் சொல்லியிருக்கிறது. ஸோ இப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன டைப்ல இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். ரூட்ஸ் வந்து மல்டிப்ளைட் பை a given number அந்த டைப்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன பண்ண போறோம், ஃப்ராக்ஷனல் கோஎஃபிஷியன்ட்டை ரிமூவ் பண்ணோம் அண்ட் தென் ஹையர் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட், அதாவது இந்த ஈக்குவேஷன்லயே ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் யூனிட்டின்னு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நம்ம செய்யணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணோம் இந்த ஈக்குவேஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் given equation is complete or not, we check complete or not. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எழுதுங்க, 3x power 4, அடுத்த டேர்ம் x கியூப் இருக்கணும், அப்புறம் x ஸ்கொயர், அப்புறம் x கான்ஸ்டன்ட். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட்டா இருக்க, இந்த ஈக்குவேஷன்ல எந்த டேர்மே மிஸ்ஸிங் ஆன டேர்ம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 3x power 4 மைனஸ் 5/2 x கியூப் plus 7/6 into x square minus x plus 7/18 equal to 0. Right? So இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஈக்குவேஷன். ஓகேங்களா? and then next we have to multiply the coefficients 1 m square m cube அப்புறம் m power 4. ஏன்னா இதனுடைய டிகிரி வந்து 4. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1ஆல மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3 into 1 into x power 4 மைனஸ் 5/2 into m into x cube m, அப்புறம் m ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 7/6 into m ஸ்கொயர் into x ஸ்கொயர் மைனஸ் அப்புறம் m கியூபால மல்டிப்ளை பண்ணுங்க, m கியூப் into x plus 7/18 into m power 4 which is equal to 0. ரைட்? ஸோ இப்போ புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு நம்பரால ஒரு ரூட், அந்த ரூட் வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். எது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதனுடைய டிகிரி, இதுக்கு எவ்வளோ ரூட்ஸ் இருக்கும், 4 ரூட்ஸ் இருக்கும். ஸோ m வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே கோஎஃபிஷியன்ட் 1ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எம்மோட வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, டினாமினேட்டர், ஏன்னா இந்த கணக்கோட எய்மே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறீங்க, ஆனால் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது, இண்டிஜராக தான் இருக்கணும். ஸோ இண்டிஜராக இருக்கணும்னா கண்டிப்பாக ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ணி ஆகணும். ஃப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணணும்னா கிவன் ஒரிஜினல் ஈக்குவேஷனில் ஃப்ராக்ஷனில் உள்ள வேல்யூ என்ன டைப்பில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ இப்போ டினாமினேட்டர் பாருங்க, 3 1s are 3 into x power 4 minus 5/2 into m into x cube plus 7/6 நான் 2 into 3 னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 3s are 6ங்களா? ஸோ 6 நான் எப்படி பிரிச்சுக்கலாம், 2 into 3 m ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் இங்க எந்த ஒரு ஃப்ராக்ஷனுமே கிடையாது, இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் தான். ஸோ நோ ப்ராப்ளம், அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் 7/18 2 into 9 பிரிக்கலாம் இல்லைங்களா, into m power 4 which is equal to 0. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், டினாமினேட்டர்ல உள்ள கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஃப்ராக்ஷன்ல இருக்கு, அதனுடைய டினாமினேட்டரை எப்படி வந்து நம்ம பிரைம் வேல்யூவா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எம்ஐ வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ எம் வந்து 2 போட்டீங்க அப்படின்னா இந்த இடம் ஃப்ராக்ஷன் ஆகாது, சரி ஃப்ராக்ஷனே தான் இருக்கும், இன்டிஜர் ஆகாது. ரைட்? ஸோ 2 போட்டோம்னா இது மட்டும் தான் கேன்சல் ஆகும், இங்கே 2 கேன்சல் ஆகும், ரிமைனிங் 3 நின்று போயிடும். ஸோ இங்கே 9 அப்படியே நிற்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எம்முக்கு 2 into 3 போடலாம். ஓகேங்களா? ஸோ 2 into 3 போட்டோம்னா இங்கே 2 கேன்சல் ஆகிடும், இன்டிஜர் ஆகிடும். இங்கே 2 into 3 போடும்போது 2 3 ஒரு 2 3 கேன்சல் ஆகிடும். ஓகே, இங்கே 2 into 3 போடுறீங்க, ஸோ இங்கே ஃப்ராக்ஷன் கிடையாது, இன்டிஜர் தான். இங்கே 2 into 3 போடுறீங்க, the whole power 4. ஸோ அப்போ 2 into 3 the whole power 4 னா 2 power 4 into 3
3 power 4. இங்க மேக்ஸிமமே 3 ஸ்கொயர் தான் இருக்கு. ஸோ அப்போ எம்மோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எம்மோட வேல்யூ 2 into 3 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ண ஒரு இந்த வேல்யூ மூலமாக தான் நம்ம ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ 3 into x power 4. ஸோ m இருக்கிற இடத்தெல்லாம் 2 into 3. ஸோ மைனஸ் 5/2 into mோட வேல்யூ 2 into 3 into x cube plus 7/2 into 3 into 2 into 3 the whole square, okay, into x square minus, okay, understand பண்ண முடியுதுங்களா? m க்கு பதிலா நான் 2 into 3 the whole square அப்படியே போட்டிருக்கேன். அடுத்து m க்கு பதிலா 2 into 3 the whole cube. So 2 into 3 the whole cube into x plus 7/2 into 3 square. 9 3 square னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ 9 3 square மாத்திட்டோம்னா into 2 into 3 the whole power 4 which is equal to 0. ஸோ ஈக்குவேஷனில் mோட வேல்யூ 2 into 3 னு எடுத்திருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ண பாருங்க. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு 2 இருக்கு, ஒரு 3 இருக்கு, இங்கே 2 2 இருக்கு, அப்போ 1 ரிமைனிங் இருக்கும். ஸோ இது எதுவும் பண்ண தேவையில்லை. அப்போ இந்த ஃப்ராக்ஷனை ரிமூவ் ஆயிடுச்சு. இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒரு 2 இருக்கு, 3 ஸ்கொயர் 3 வந்து 2 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ 3 into x power 4 minus 5 3s are 15 into x cube and then 7 into 2 into 3. 2 into 3 6. 6 into 7 42 into x cube. ஓகேங்களா? சாரி, x square. இதில் 2 into 3 6 cube 36 36 into 6 36. So 6 remaining 3 6 3s are 18 18 216. So minus 216 plus 7 divided by 2 into 3 square. So இங்கே 2 power 4 into 3 power 4 which is equal to 0. Right? ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 4 2 இருக்குது, இங்கே ஒரே ஒரு 2 தான் இருக்குது, அப்போ ரிமைனிங் 3. ஸோ இங்கே 2 இங்கே 2 ரிமைனிங் 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3x பவர் 4 மைனஸ் 15x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 216x எக்ஸ் டேர்மு. ஸோ 216x ப்ளஸ், ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும். 7 into 8 2 cube na 8 2 2s are 4 4 2s are 8. இங்கே 3 square 9 equal to 0. ஸோ ஏன் அப்படியே வச்சுட்டேன்னா ஹையர் டிகிரி கோஎஃபிஷியண்ட்டை நம்ம 1 சேஞ்ச் பண்ணோம். ஸோ 1 சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கேன்சல் ஆகும். ஸோ டிவைடட் பை 3, திஸ் இம்ப்ளைஸ் 3/3 into x power 4 minus 15/3 into x cube plus 42 divided by 3 into x square minus 216 divided by 3 into x plus 7 into 8 into 9 divided by 3 which is equal to 0. So இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே 5 times, இங்கே வந்து 16 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 7 2, இங்கே டிவைட் பண்ணும் போது 3 3s are 9. ஓகேங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ஸோ இங்கே 1 into x power 4 minus 5 into x cube plus 16 into x square minus 72x. ஸோ here multiply பண்ணுங்க. 7 8s are 56 into 3. So 56, okay. 56 into 3 18 remaining 1, 6 3s are 18 remaining 1, 5 3s are 15 15 16. So 168 which is equal to 0. This is the required equation. ஓகேங்களா? transformation of a given equation. என்னன்னா
உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் கோஎஃபிஷியன்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஹையர் டிகிரியை 1 சேஞ்ச் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணும் போது ஸோ உங்களுக்கு 1 கிடைச்சிருச்சு. அது இல்லாமல் எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் இண்டிஜராக சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இன்னொரு ஈக்குவேஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸும் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.